நஷ்டங்கள் குறையும், தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் வருமானங்கள் கூடும், வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையும். அது இல்லாமல் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும், காரிய சாதனை புரிவீர்கள், வம்பு வழக்குகள் விலகும். இதெல்லாமே நடக்க போகுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகங்களான சூரியன் உங்க ராசியிலே இருக்கிறார். இப்ப ராசியிலே சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் பரபரப்பாகவும் அவசர கதியிலும் இயங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதை கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி ஆராய்ந்து அனுசரித்து பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு வேலையும் செய்தீர்களானால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அது இல்லாமல் சூரியனுடைய பார்வையும் 7ஆம் பார்வைன்னு சொல்றாங்களே, அந்த சூரியன் பார்வையும் விருச்சிக ராசியில் அமையும். விருச்சிக ராசியில் அமையும் போது செவ்வாயுடைய ராசியை பார்க்கிறார். அப்போ அதிகமான ஒரு முன்கோபம் வரக்கூடிய விஷயங்கள், எதுக்கெடுத்தாலும் சண்டை சத்துரு போகணுன்ற எண்ணங்கள் உருவாகும், இதுமே நடக்கும். அப்போ அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்து, புதன் கிரகம் பார்த்துட்டீங்கன்னா உங்க ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று விடுகிறார். அப்போ உங்க ராசிக்கு 2ஆம் தனகாரகன் தனஸ்தானில் இருக்குது, அதுவும் குருவுடன் சேர்ந்திருக்கிறதுனால குருவும் தனஸ்தானாதிபதினு சொல்றாங்க. அப்போ பணம் பல வழிகள் சேரும். உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு பணத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். அதெல்லாமே இப்ப ரிஷப ராசிக்காரங்க நடக்க போகுது.